ஓரழகான ஊரில் அரவிந்த், பாலா மற்றும் கார்த்திக் ஆகிய மூவரும் சிறு வயது முதலே பிரிக்க முடியாத நண்பர்கள் ஆக இருந்தார்கள். அரவிந்த் நுட்பமான சிந்தனை கொண்டவன். பாலா உடற்பலம் கொண்டவன், எதற்கும் அஞ்சாதவன். கார்த்திக் நகைச்சுவை உணர்வுடன் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியமுடனும் இருப்பான். ஒரு சிறிய கடலோர கிராமத்தில் வசித்து வந்த இவர்களுக்கு அன்றாட வாழ்க்கையை விட புதிர்களும் சாகசங்களுமே பிடித்திருந்தன. ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு நூலகத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அரவிந்துக்கு ஒரு மர்மமான தோல் சுருள் கிடைத்தது. அது நன்கு தேய்ந்தும் விசித்திரமான குறியீடுகளும் காணப்பட்டது. அதை கூர்ந்து ஆராய்ந்த அரவிந்த் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியை ஆண்ட ஒரு கொள்ளைக்கார தலைவன் மறைத்து வைத்த புதையலுக்கான வரைபடம் என்பதை கண்டறிந்தான். வரைபடத்தில் ஒரு புதிரான கவிதை இருந்தது. அதன் பொருள், மேற்கு நோக்கி செல்லும் சூரியன் சாயும் இடத்தில் 3 சிகரங்கள் சந்திக்கும் மண்ணில் பழைய கடவுளின் கல்தலை உருவம் மறைந்திருக்கும் குகைக்குள் அறிவின் ஒளி வீசும் புதையல் காத்திருக்கிறது. புதையல் ஒரு தொலைதூர தீவு கோட்டை என்று அழைக்கப்படும் தீவில் இருப்பதாக மூவரும் யூகித்தார்கள். தங்கத்தின் மீதோ அல்லது வைரத்தின் மீதோ அவர்களுக்கு ஆசை இல்லை. மாறாக அந்த காலத்தில் மர்மமான புதிர்களை அவிழ்த்து ஒரு மாபெரும் சாகசத்தை நிகழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. மூவரும் ஒரு பழைய மீன்பிடி படகை சரி செய்து புதையலை தேடி புறப்பட்டனர். கடலில் எதிர்பாராத புயலையும் பாறைகள் நிறைந்த பவள பாறை தடைகளையும் பாலா தன் வலிமையாலும் துடுப்பு வீசும் திறமையாலும் சமாளித்தான். தீவு கோட்டையை அடைந்த போது அது அடர்ந்த காடுகளும் செங்குத்தான மலைகளும் நிறைந்த ஒரு பொட்டல் நிலமாக காணப்பட்டது. வரைபடத்தின் குறிப்புப்படி அவர்கள் முதலில் 3 சிகரங்களின் சந்திப்பை கண்டுபிடிக்க வேண்டும். முதல் புதிர் ஒளியின் பாதை. மூவரும் அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்தனர். வரைபடத்தில் ஒரு சிறிய குறியீடு இருந்தது. ஒளிப்பாதை காட்டும். சூரியன் மறையும் நேரத்தில் அரவிந்த் ஒரு விசேஷமான பாறையை கண்டுபிடித்தான். அந்த குறிப்பிட்ட பாறையின் மீது மாலை சூரியனின் ஒளிப்பட்ட போது அது ஒரு மறைக்கப்பட்ட பாதையை நோக்கி துல்லியமாக குறிக்கும் வகையில் அதன் மையத்தில் ஒரு சிறு துளை இருப்பதை அரவிந்த் கண்டறிந்தான். கார்த்திக் தன் பையில் இருந்த சிறிய கண்ணாடியின் உதவியால் அந்த ஒளியை பிரதிபலித்து மறைக்கப்பட்ட வழியை திறக்க முடிந்தது. இரண்டாவது புதிர் இசையின் சவால். பாதையின் முடிவில் ஒரு பெரிய கல்கதவு இருந்தது. அதன் மீது பட்டய மொழியில் ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. இதயத்தில் இசை இல்லாவிட்டால் கோட்டை பேசாது. பாலா கதவை தள்ள முயன்றான். ஆனால் அது அசையவில்லை. அரவிந்த் மீண்டும் சிந்திக்கத் தொடங்கினான். அப்போது கார்த்திக் உற்சாகமாக இருக்கும்போது அவன் வழக்கமாக விசிலடிக்கும் தாளத்தை முயற்சித்து கல்கதவின் ஓரத்தில் இருந்த 3 சிறு துளைகளுக்கு நேராக ஊதினான். ஆச்சரியப்படும் விதமாக அந்த கல்கதவு ஒரு அதிர்வுடன் தானாக திறந்தது. அவர்கள் புரிந்து கொண்டனர். இதயத்தின் இசை என்பது எந்த பாரம்பரிய இசையும் அல்ல, மாறாக உள்ளுணர்விலிருந்து வரும் சந்தோஷத்தின் தாளம். குகைக்குள் அவர்கள் நுழைந்த போது அவர்களை எதிர்பார்த்து ஒருவன் காத்திருந்தான். அவன் பெயர் ரத்னசாமி. அவனும் அதே புதையலை தேடி வந்தவன். ஆனால் இவர்களைப் போல் அல்லாமல் பேராசை மட்டுமே அவனது நோக்கம். ரத்னசாமி தன் அடியாட்களுடன் அவர்களை தாக்கினான். நண்பர்கள் மூவரும் ஒருவருக்கொருவர் துணையாக நின்று சண்டையிட்டனர். பாலா தன் பலத்தால் ரத்னசாமியின் அடியாட்களை தடுத்தான். அரவிந்த் சண்டையிடுதலை தவிர்த்து குகையின் பலவீனமான புள்ளிகளை கண்டறிந்து எதிரிகளின் கவனத்தை திசை திருப்பினான். கார்த்திக் சாமர்த்தியமாக
குகையின் உள்ளே இருந்த பொருட்களை பயன்படுத்தி அவர்களை குழப்பமடைய செய்தான். இறுதியில் குழப்பமடைந்த ரத்னசாமியும் அவனது ஆட்களும் பின்வாங்கினர். இறுதியாக புதையல் அறையை அடைந்தனர். ஆனால் அங்கே தங்கம், வைரம் எதுவுமே இல்லை. ஒரு பெரிய பீடத்தின் மீது அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு பழங்கால புத்தகம் மட்டுமே இருந்தது. புதையல் அறிவே. அந்த புத்தகத்தின் முதல் பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது, உண்மையான புதையல் தங்கமல்ல, சாகசத்தின் மூலமும் ஒற்றுமையின் மூலமும் நீங்கள் அடைந்த அறிவும் நட்பும் தான். இந்த கல்வெட்டுகள் மற்றும் வரைபடம் உங்கள் அறிவை தூண்டவே உருவாக்கப்பட்டன. அரவிந்த், பாலா, கார்த்திக் மூவரும் சிரித்துக் கொண்டனர். அவர்கள் தங்கம் கிடைக்காததால் வருத்தப்படவில்லை. ஏனெனில் இந்த பயணத்தில் ஒவ்வொரு சவாலும் ஒருவரை நம்பி மற்றவர் செயல்பட ஒவ்வொரு கணமும் புதையலை விட பன்மடங்கு மதிப்புமிக்கதாக இருந்தது. உண்மையான புதையல் அவர்களின் பிரிக்க முடியாத நட்பு மற்றும் கற்றுக்கொண்ட பாடம்தான் என்று உணர்ந்தனர். அந்த பழங்கால புத்தகத்தை கிராமத்திற்கு கொண்டு வந்து அதன் மூலம் தாங்கள் கற்றுக்கொண்ட அறிவையும் வீரத்தையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு சாகசத்தின் அடையாளமாக இன்றும் 3 நண்பர்களும் வாழ்ந்து வருகிறார்கள்.